என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரியை அடக்குவதற்கான ஒரு பதிவு. இது ஒரு தாந்திரிக முறை, எல்லாரும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, பாதிப்புமே கிடையாது. இது ஒரு தாந்திரிக முறை தான். இதை நீங்கள் என்ன செய்யலாம், எல்லாரும் பயன்படுத்தலாம். சரி, வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்காவாசி நபர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் காணிக்குது. அதனால் எல்லா நபரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் போடுங்க, சரிங்களா? யாராவது இந்த எதிரி பிரச்சனையில் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? சரி நண்பர்களே, இப்போ பதிவுக்குள்ளே போவோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, சிவப்பு சந்தனம் மாதிரி கொஞ்சோண்டு ஏலக்காய், ஒரு 5 ஏலக்காய் இருந்தாலும் போதும், சரிங்களா? மாதிரி குங்குமம். இந்த 3 தான் இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள், சரிங்களா? திரும்பியும் சொல்கிறேன், இது ஒரு தாந்திரீக முறை, சரியா? இதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, 3ஐயும் நல்லா பொடியாக்கி, ஆல்ரெடி சிவப்பு சந்திரம் பவுடராக கிடச்சுன்னா நீங்கள் வாங்கிடலாம். அதே மாதிரி குங்குமம் ஆல்ரெடி பவுடராக தான் வரும். ஏலக்காயை மட்டும் நல்லா பொடியாக்கிடுங்க. மிக்சியில் போட்டு அடித்தாலும் ஒன்றும் செய்யாது, சரிங்களா? நல்லா பவுடர் ஆக்கிடுங்க. பவுடர் ஆக்கிட்டு வீட்டில் காலையிலையும் சாயந்தரமும், உங்கள் வீட்டில் காலையிலையும் சாயந்தரமும் அந்த எதிரியின் பேரை சொல்லணும். அந்த எதிரிக்கு பேரை சொல்லி, அதுக்கு கூடால நசி நசி, அந்த எதிரி பேர் சொல்லி நசி நசி அப்படின்னு சொல்லி, வீட்டில் தீப தூபம் காட்டுவோம்ல, அந்த சாம்பிராணி புகை போடுவோம் பார்த்துருக்கீங்களா? இதே மாதிரி கொட்டாங்குச்சி அடுக்கி அழகாக என்ன செய்யணுங்க, எரித்து எடுத்துக்கிட்டு அதில் இந்த பொடியை தூவிக்கிட்டு வீடு முழுதும் காணிச்சு நீங்கள் என்ன செய்யணும், இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி சொல்லியே நீங்கள் இதாக்கணும். அந்த நபரினுடைய பேரை சொல்லி நசி 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 அப்படின்னு சொல்லி ஒரு 11 நாள் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த எதிரி அப்படியே அடங்கி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவான். அதான் பெரிய விஷயம். அந்த எதிரி அப்படியே அடங்கி உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடுவான். இது ரொம்ப ரொம்ப எளிய முறை. வடநாட்டில் நிறைய நபர்கள் செஞ்சிட்ருக்க முறை. இது ஒரு தாந்திரிக முறை. இது என்னுடைய குரு கொடுத்த முறை, சரிங்களா? ரொம்ப ரொம்ப அற்புதமான முறை. பயன்படுத்துங்க நண்பர்களே, சரிங்களா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.